ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை கொலை சம்பவத்தில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய ஆயுதத்தை நீரின்றி வறண்டு கிடக்கும் கால்வாயில் போலீசார் தேடி வருகின்றனர். அரச்சலூரை சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவகிரி இரட்டை படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வறண்டுள்ள கால்வாயில் போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக 2 மாவட்ட போலீசார்களுக்கும் தலைவலியை ஏற்படுத்திய வழக்கில் தற்போது புதிய விவரங்கள் கிடைத்துள்ளன. இது குறித்து 3 சந்தேகத்துக்குரிய நபர்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலைக்கவுண்டன்பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டு வசித்து வந்த தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு, அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் வீட்டில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதே போல கடந்த 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் உள்ள தோட்டத்தில் வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம்மாள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இது குறித்து திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் அடிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணையில் தேடுதல் வேட்டையை நடத்தி வந்த நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்தவர்களை கைது செய்துள்ளனர். சிசிடிவி கேமரா அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு போலீசார் அந்த தனியிடத்தில் ரகசிய இடத்தில் வைத்து இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 3 பேரும் தேங்காய் பறிப்பது போலவும் கோழிகளை கிராமங்களில் வாங்குவது போலவும் சம்பவ இடங்களுக்கு சென்று நோட்டமிட்டு வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறிவைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. தற்போது சம்பவம் நடந்த இடத்தில் ஈரோடு மாவட்ட பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசாரும் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசாரும் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கீழ்பவானி வாய்க்கால் மற்றும் அதன் கரையோர பகுதிகளில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.